ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோ லைட் ரெசார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஹோம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Some people think they know me, but they don't know. Catch me riding by myself, I'm solo. I don't do bandwagons, man, I'm on my own boat, yeah. जो भी काम करता हूँ मैं दम से. जो भी काम करता हूँ मैं दम से. अब बोल तुझे चाहिए क्या हमसे. Always did what I want. किसी की सुनता नहीं. See I'm a businessman. अब गली का गुंडा नहीं और किसी को ढूंढता नहीं. भाई तेरा different zone में now. Lost a couple of friends, it don't matter cause the CEO's up on my phone pin now. I won't get down, I'm still having little fun sitting on that throne right now. Sorry I ain't picking up my phone right now. I'm just trying to kick down another door right now. And I'm so right now, forget living in the past. I'm chilling like a villain, throw my feelings in a bag. You looking at a lyrical miracle, look how I take over the rap pinnacle, hit him with a jab. Yeah, I got tunnel vision, I see far away. And you be with them games, we ain't trying to play. We turn the heat up when it's showdown. Just in case you forgot, well you know now. அதோடனே வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர்மெலன் ஜூஸா இல்லை எந்த ஜூஸ் நினைக்க ஏதோ ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலர் தீமில் இருக்குது. சோஃபா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்ப்ரெசிவ். அதுக்கடுத்து ஒரு டீ டேபிள். அதுக்கடுத்து பெட்டு பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டிவி. அதுக்கடுத்து ஒரு வார்ட்ரோப் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய வார்ட்ரோப். அதுக்கடுத்து வித் சேஃப் வந்து இருக்குது. நாங்கள் உள்ளே வந்தோடனே திங்ஸ்லாம் வந்து வச்சுட்டோம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வித் டோர் இருக்குது. தட்ஸ் குட். மோஸ்ட் ஆஃப் த ரிசார்ட்ஸ் ஆர் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வித் டோர் இருக்காது, இங்கே ஓப்பனாக இருக்கும். பாத்ரூம் மட்டும்தான் க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து உட்காந்து வந்து மேக்கப் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வெரி நியூ. நம்ம இந்தியாவில் தான் வந்து இது ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். யூஎஸில் கூட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் பார்த்ததில்ல. உள்ள பாத்ரூம் செம்ம நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய சிங்க் இருக்குது. பெரிய சிங்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிரர். உள்ள வந்து ஹேண்ட் வாஷர். ஆமாம், ஹேண்ட் வாஷர் வந்து டாய்லெட் வச்சுருக்காங்க. டாய்லெட் சீட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ் டைப்பில் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சைடில் கொடுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து டாய்லெட் வந்து ட்ரை டாய்லெட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்லேருந்து வந்திருக்கிறதுனால இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். என்னோடய கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. இங்கே ஒரு 6 இயர்ஸ் இல்லாதனால உங்களுக்கு இந்த வெட்டாக இருக்கிறதுலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த டாய்லெட் வந்து செமையாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷன். ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் ஷவர். ஸோ இந்தியன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன்லி ஹெட் ஷவர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுனால பக்கெட் வந்து வச்சுருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது. அப்படியே வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 சோப் வந்து வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து ஷவர் கேப் வச்சுருக்காங்க, அதுவும் சூப்பர். அதுக்கடுத்து வேனிட்டி கிட். அதுக்கடுத்து ஷேவிங் கிட்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸில் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ அது வச்சுருக்காங்க. வா சூப்பர். சீப்பெலாம் வச்சுருக்காங்க, கோம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டென்டல் கிட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஷாம்பு, பாடி லோஷன், ஷவர் ஜெல் அந்த மாதிரி நினைக்கிறேன். நைஸ். ஸோ அழகாக க்யூட்டான பாட்டில்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸோ மெனி திங்ஸ், அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் விட்டுருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோன்னா ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து சூப்பராக அப்படி ஃபுல் க்ரீனரி
அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஆக்சுவலாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் உங்களுக்கு இங்கேருந்தே வந்து ஒரு குயிக்காக ஓவர்வியூ காட்டலான்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷேடட் ஏரியாவில் வந்துட்டு நைஸ் பேம்பு பேக்ட்ராப்பில் வந்துட்டு ஒரு வாட்டர் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக இருக்கலாம். அமேசிங்காக இருக்குது. அப்படியே அந்த ப்ரீஸ் வரும்போது பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துட்டு இந்த ஒரு ப்ரீஸ் அடிக்கும்போது ஒரு குளுன்னு ஒரு காற்று கிடைக்கும் பாருங்கள். சான்ஸே இல்லை. அந்த ஸ்விம்மிங் பூல் வியூவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக படுத்துக்கிட்டு இருக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு. அதே மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ஸ்விம்மிங் ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு க்ரீக் மாதிரி விட்டுருக்காங்க. இந்த க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நல்லா வந்து போகன்வில்லை பிளான்ட் வந்து வச்சு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ போயிட்டே இருக்குது. அது ஒரு கேட்கவே அருமையாக நல்ல ஒரு சவுண்டாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. ரிலாக்ஸிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கவுச் இருக்குது. அங்கே வந்து வண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இதுதான் மெயின் பில்டிங். இதுக்குள்ளே பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க் ஏரியா மாதிரி விட்டுருக்காங்க. நல்லா ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் இன்னொரு பல சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.